நாம நம்பக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில தான் நம்முடைய வாழ்க்கை நகரும் சொல்லுவாங்க. ஆனா பல நேரங்கள்ல நம்முடைய நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்புகளே நமக்கு எதிரானதா மாறும். நம்பிக்கை இல்லாம நம்மளால வாழ முடியாதுதான். ஆனா நம்ம பல பேர் வாழாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரோ சில பேர் அதிகம் நம்பி ஏமாந்ததா இருக்கும். வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா யாரையும் நம்ப கூடாது, யார்கிட்டையும் அதிகம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யாரையும் நம்பாம யார்கிட்டையும் அதிகம் எதிர்பார்க்காம நம்மளால நிச்சயமா வாழ முடியாது. யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருந்தாதான் நம்மளால வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. யார்கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும். எதிர்பார்ப்புகளே இல்லாம வாழும் நினைக்கிறது கூட ஒரு வித எதிர்பார்ப்பு தானே. வேப்ப மரத்துக்கு அடியில் நின்று கொண்டு மாம்பழத்தை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய தவறு தானே தவிர வேப்ப மரத்துடைய தவறு கிடையாது. தேவையற்ற சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம், சில விஷயங்களை நம்ம நம்புறோம் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய எதிர்பார்ப்புமே நம்ம ஏமாற்றும். சில பேர் பலவிதமான மூட நம்பிக்கையோட இருப்பாங்க. ஆனா அவங்களா கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனா நல்லவங்களா இருக்கிறவங்க, நம்பிக்கையோட இருக்கிறவங்க, நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க பாத்தீங்கன்னா பல நிலைகளை திண்டாடிட்டு இருப்பாங்க. காரணம் எதை நம்பணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவில்லாம இருப்பாங்க. நம்முடைய தனிப்பட்ட நம்பிக்கையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒன்றின் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கையா இருக்கட்டும், இந்த எல்லா நம்பிக்கைகளையுமே நம்ம வாழ்க்கையை வளர்க்கணும், வாழ வைக்கணுமே தவிர நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. நாம ஒருத்தர் உண்மையா நேசிச்சு உண்மையா நம்பி அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கும் அவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஒருத்தவங்க நம்மள உண்மையா நேசிச்சு அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, அதனால பலவிதமான இழப்புகள் நமக்கு ஏற்படுது அப்படின்னா உண்மையான இழப்பு நமக்கு கிடையாது, நம்மளை இழந்த அவங்களுக்கு தான். நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்முடைய வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் நம்ம மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம வாழ்க்கை சரியில்லாம இருக்கு அப்படின்னா நம்முடைய மனசு சரியில்லை அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். நம்முடைய மனசு நம்ம சரி செய்யறோம், சரியான நம்பிக்கையை நம்முடைய மனசுல பதிவு பண்றோம் அப்படின்னா அதற்கேற்ற வாழ்க்கை நிச்சயம் நமக்கு கிடைக்கும். தவறான ஆட்களை நம்பிட்டோம், தவறான விஷயங்களை நம்பிட்டோம் அப்படின்னா அதனால நம்ம வாழ்க்கையில பல வருடங்களையோ பல விஷயம் நம்ம இழந்திருக்கலாம். அந்த இழப்புகள் நம்ம மீண்டு வரணுமே தவிர தொடர்ந்து அதே விதமான தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. இந்த உலகத்துல கெட்டவங்களே நல்லா வாழ்றாங்க அப்படின்னும் பொழுது நல்லவங்களும் நல்ல விஷயங்களை செய்யறவங்களும் இன்னும் சிறப்பா வாழணும். அதற்கேற்ற விதத்துல நம்ம பக்குவப்படுத்தணும். நீங்க நம்பக்கூடிய எந்த ஒரு நம்பிக்கை, எந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்க வாழ்க்கையை தடுக்குது கெடுக்குது அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல இருந்து வெளிவரத்துக்கான வழியை காலம் உங்களுக்கு காண்பிக்கும். நம்முடைய அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களுக்கான தெளிவும் உங்க வாழ்க்கைக்கான வழியும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றிகள்.